ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிறது கொசுக்கள் பற்றி. இந்த கொசுக்களுடைய வகைகள் பற்றி. இந்தியாவில் அனோஃபிலஸ், கியூலெக்ஸ், எய்டிஸ், மான்சோனியா அப்படின்னு 4 வகையான கொசுக்கள் இருக்குது. இது தவிர இன்னும் பல வகையான கொசுக்களும் இருக்குது. ஆனால் இதுதான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். அதுலேயும் இன்றைக்கி நம்ம பெருசாக பேச போகிறது எய்டிஸ் பற்றி தான். இந்த ஏடிஸ் கொசு நமக்கு ரொம்ப புதுசு கிடையாது. ஏன்னா இதுதான் டெங்குக்கான ஒரு ரீசன். எல்லோ ஃபீவர் வர்றதுக்கான காரணம் ப்ளஸ் சிக்கன் குனியாக்கான காரணம் இதுதான். இப்போ நோய்களுக்கும் கொசுக்களுக்கும் உள்ள தொடர்பை ரொம்ப தெளிவுபடுத்தும்னு நான் நினைக்கிறேன். டெங்கு வர்றதுக்கான காரணம் டெங்கு வைரஸ். இந்த வைரஸை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் பார்க்க முடியும். ஒரு மனிதன் இருக்கார், அவருக்கு ஆல்ரெடி ஒரு டெங்குக்கான வைரஸ் அவர் உடம்புல இருக்குன்னா அவர் நோயாளின்னு சொல்கிறோம். ஒரு டெங்கு நோயாளியை ஒரு கொசு கடிக்குது. அந்த கொசு அந்த ரத்தத்தை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே எடுத்துக்குது. பறந்து போய் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை போய் கடிக்குது. இப்போ அந்த கொசு தான் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய டெங்கு ப்ளஸ் ரத்தத்தை டைரெக்டாக அந்த மனிதனுக்கு செலுத்துது. அவர் நோயாளியாக மாறிடுறாரு. இந்த இடத்துல இந்த கொசு டெங்கு வைரஸை ஒரு மனிதர்லேருந்து இன்னொரு மனிதருக்கு கடத்துகிற வேலையை பார்க்குது. இதை வெக்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த கொசு தான் டெங்குவை பரப்புது. பட் டெங்குவை இதுவே உருவாக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த கொசு ஒரு வேளை நீங்கள் அடிச்சிட்டிங்க, கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா இதனுடைய உடம்பு கருப்பாக இருக்கும், கால்களும் கருப்பாக இருக்கும். ஆனால் அதில் வெள்ளை வெள்ளை கோடுகள் இருக்கும். அதனால் இதை டைகர் கொசு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி தண்ணியில் வளரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் ஒரு உடஞ்ச பானை இருக்குது, இல்லைனா உடஞ்ச பிளாஸ்டிக் டம்ளர் இருக்குது, இல்லை காஃபி குடிச்சிட்டு போட்ட டம்ளர் இருக்குது, தேங்காய் சிரட்டைகள் ஏதாவது எடுத்து போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா மழை பெய்யும் போது அதில் தண்ணிகள் தேங்கி இருக்கலாம். இல்லைனா குடிக்கிறதுக்கு தண்ணி நம்ம தூக்கி வீட்டில் வச்சு அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா அங்கே தான் இது வாழும். இது போய் ஒரு அழுக்கு தண்ணியிலையோ சாக்கடையிலையோ இது போய் தன்னை வளர்த்துக்காது, முட்டைலாம் போடாது. இது முக்கியமாக நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் வாழக்கூடிய ஒரு தன்மை உண்டு. மேற்கொண்டு இது எல்லாமே பகலில் தான் கடிக்கும். அதுவும் பெண் கொசுக்கள் தான் கடிக்கும். இதனுடைய பறக்கும் தூரம் கிட்டத்தட்ட 100 மீட்டர் அளவுக்கு இது பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. ஸோ அதனால் நம்ம வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் பத்தாது, பக்கத்து வீட்டுக்காரனும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும். இங்கே நான் சுத்தம்னு சொல்கிறது தண்ணியை சேகரிக்கிற முறை, அந்த தண்ணியை பாதுகாப்பாக மூடி வைக்கிற முறையை தான் சொல்கிறேன். அப்படி எல்லாரும் செஞ்சால் மட்டும்தான் இந்த கொசு ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு பரவாமல் இருக்கும். மேற்கொண்டு மற்ற கொசுக்களுடைய கேரக்டர்ஸ் பற்றியும் அதனால் வரக்கூடிய நோய்களை பற்றியும் பேசுவோம். தேங்க்யூ.